ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த டைமர் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சுவிட்ச் பாக்ஸ், பிவிசி பாக்ஸ் வந்து 4 சுவிட்ச் உள்ள மாதிரிக்கான பிவிசி பாக்ஸு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 வே சுவிட்ச் ஒன்று. அடுத்து 6 ஆம்ஸில் 5 பின் சாக்கெட் ஒன்று. இவ்வளோ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பவர் வரக்கூடிய ஒயர் கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஸ்கொயர் எம்எம்மில் 2 கோர் ஒயரு. அது இல்லாமல் ஒரு 3 பின் ப்ளக் டாப்பு. இதுதான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ள கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து அதுக்கு கனெக்ஷன்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து டைமர்லேருந்து எப்படி இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துருக்கோம், இந்த 2 வே சுவிட்ச் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். உள்ளுக்குள்ள கனெக்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் அதை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. நான் வந்து அப்படியே இப்படி திருப்பி வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு பார்க்குறப்ப அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து டைமர் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்துப்போம். டைமர் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, சாதாரணமாக நம்ம சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நம்ம சுவிட்சை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுவலாக கையால் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். இந்த டைமர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஆன் டைமும் ஆஃப் டைமும் செட் பண்ணுறதுனால ஆன் டைம் வரப்போ பவரை ஆன் பண்ணுது, ஆஃப் டைம் வரப்போ பவரை ஆஃப் பண்ணுது. இந்த 2 கோர் ஒயர் வந்து இந்த 1.5ல 2 கோர் ஒயர் மூலமா என்ன பண்ணிச்சு அப்படின்னா இந்த இன்புட் லைன் கொடுத்தாச்சு. இந்த டைமருக்கு இன்புட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் லைனையும் நான் என்ன பண்ணியாச்சு இந்த கிளிப்பு மூலியமாக கனெக்ட் பண்ணி இந்த டைமரில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அது கூடவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நியூட்ரல் லைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நியூட்ரல் லைன் எங்கே போகுது அப்படின்னா டேரெக்டாக இந்த 5 பின் சாக்கெட்டுக்கு போயிடுது. இந்த நியூட்ரல் லைன் டேரெக்டாக 5 பின் சாக்கெட்டுக்கு போயிடுது. அதே மாதிரி டேரெக்டாக வரக்கூடிய லைன் இன்னொரு லைன் எங்கே போகுது அப்படின்னா 2 வே சுவிட்சோட இன்னொரு ரெண்டுக்கு போயிடுது. ஓகேங்களா? இப்போ இந்த டைமரோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் ஒயர் மட்டும், அதாவது லைன் ஒயர் மட்டும் லோடுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 வே சுவிட்சுக்கு கொண்டு வந்து இன்னொரு சைடில் கொடுத்துருக்கேன். இப்போ இது இந்த கனெக்ஷன்ஸ் ஏன் நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா சப்போஸ் இப்போ இந்த டைமர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது. இந்த டைமரோட லோடு வந்து நான் கீழ் பக்கம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த சுவிட்சை வந்து இப்படி கீழ் பக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த டைமரில் என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைம் படி தான் இங்கே லோடு வந்து இந்த சாக்கெட்டுக்கு வரும். அதுதான் வந்து கீழே இந்த டைமர் படி ஆன் ஆஃப் ஆகும். இந்த டைமர் நம்ம என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அதுபடி ஆன் ஆஃப் ஆகும். இந்த சுவிட்ச் வந்து இப்படி கீழே இருந்தது அப்படின்னா இதுக்கு இங்கே வந்து நம்ம என்ன லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ ஆம்ப்ளிஃபையரோ இல்லை ஏதோ ஒரு லோடு இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அது கனெக்ட் பண்ணது வந்து ஆன் ஆஃப் ஆகிறது எப்படி அப்படின்னா இந்த டைமர் என்ன டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைம் படி இந்த லோடுக்கு அவுட்புட் போயிட்டே இருக்கும். சுவிட்ச் வந்து இப்படி கீழே இருந்தது அப்படின்னா, இதே சுவிட்ச் இப்படி மேலே போச்சு அப்படின்னா டைரக்ட் லைனு, அதாவது நம்ம வீட்லேயோ இல்லை எங்கேயோ டைரக்ட் லைன் நம்ம போர்டு யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி டைரக்ட் லைனு. இப்போ சப்போஸ் இந்த டைம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இது ஆன் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ ஆம்ப்ளிஃபையர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஆன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆஃப் ஆகிறது வந்து நைட்டு வந்து ஒரு 7 o'clock வந்து ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இயர்லி மார்னிங்னு பார்த்தீங்க அப்படின்னா 4:30க்கு வந்து ஆன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். காலையில் 7 o'clock வந்து ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்கு இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு அப்புறமோ எனக்கு வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சுவிட்ச் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். எப்போ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிறப்ப. எனக்கு சப்போஸ் நான் இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா டைமிங் சொன்னால அந்த டைமிங்க்கு அப்புறமேலோ இல்லை முன்னாடியே எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணணும் அப்படின்னா சுவிட்சை மட்டும் இப்படி மேலே போட்டாங்கன்னா போதும், ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகிடும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டைமருக்கு வர இன்புட் லைனே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டேரெக்டாக சுவிட்சோட இந்த மேல் பக்கம் கொடுத்தாச்சு. அதனால் நம்ம சுவிட்சை மேல் பக்கம் போடுறப்ப இந்த வரக்கூடிய இந்த டேரெக்டாக இன்புட் வரக்கூடிய லைன் வந்து டேரெக்டாக சாக்கெட்டுக்கு போய்டும். இப்போ கீழ் பக்கம் நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா இந்த டைமர் எல்லாம் டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைம் தான் வந்து இந்த சுவிட்சுக்கு இன்புட்டாக வந்து அப்புறமேல தான் சாக்கெட்டுக்கு போகும். இந்த டைமர் செட்டப்பை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆம்ப்ளிஃபையரோட பவர் கார்டை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளக் பண்ணிட்டோம். கீழே வந்து இப்போ டைமர் மோடில் இருக்குது. டைமர் மோட்னா என்ன அப்படின்னா நம்ம டைமர் ஆன் டைமர் ஆஃப் டைம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அது பிரகாரம் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதனால டைமர் சுவிட்சில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இன்புட்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த சுவிட்ச் போர்டில் எனி டைமுமே ஆன் பண்ணி வச்சுட்டோம். அங்கே வந்து ப்ளக் பண்ணிட்டு எனி டைமே ஆன் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நான் இப்போ டைம் செட் பண்ணியிருக்கேன் 5 மணிக்கு ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். எனக்கு 5 மணிக்கு முன்னாடியே எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை மட்டும் மேலே போட்டால் போதும், ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகிடும். அவ்வளோதான். திரும்ப நான் கீழே போட்டேன் அப்படின்னா டைமர் படி ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இது ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த டைமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டுக்காக கொடுத்துருந்தோம். லைட்டு வந்து ஒரு 5-6 லைட்டு வந்து எரியும். ஈவினிங் வந்து போட்டுட்டு திரும்ப மார்னிங் வந்து ஆஃப் பண்ணுவோம். அது இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆன் டைம் ஆஃப் டைம் செட் பண்ணி
தானாகவே என்ன பண்ணியாச்சு எரியிற மாதிரி வச்சாச்சு. இப்போ எப்போ வந்து இந்த டைமர்லேருந்து ஆன் ஆகி இங்கே வருதோ அப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ப்ளோ ஆகும். இது வந்து டைமர் மோடில் இருக்குது. எல்லா லைட்டுமே இங்கே வந்து இங்கே ஒரு லைட்டு தான், இந்த ஒரு லைட்டு மட்டும்தான். அது வந்து பாக்கி எல்லாமே வெளியில் இருக்குது. அங்கே ஒரு கோயில், அங்கே வெளில ஒன்று, அங்கே பிள்ளையார் கோயில் ஒன்று, அதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து டைமர் மோடில் இருக்குது. இதுவுமே என்ன தான் இருக்குது, டேரெக்டாகவே கனெக்ஷனில் இருக்குது. பவர் சப்ளையில் டேரெக்டாக வந்து அந்த ப்ளக் வந்து டைமருக்கு இன்புட் போயிட்டே இருக்குது. இப்போ 2 வே சுவிட்சுக்கு வந்து இன்னொரு சைடில் டேரெக்டாகவே இருக்கும். இப்போ நான் மேலே தூக்கணும் அப்படின்னா லைட்டு வந்து இங்கே எரியும், இங்கே போட்ட லைட் வந்து இங்கே எரியும். இதுதான் வந்து இந்த டேரெக்ட். திரும்ப நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா டைமர்லேருந்து இன்புட் வந்து என்ன டைமுக்கு ஆன் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த டைமுக்கு தான் இது ஆன் ஆகும். அதுதான் கீழே டைமர் மோடு. மேலே உள்ளது மேனுவல் மோடு. 5 o'clock வந்து டைமர் ஆன் ஆகி ஆம்பிளிஃபைர் ஆன் ஆகி பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆன் ஆகிடுச்சு. ஏன்னா 5:30 செட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்து இதுவும் 5:30க்கு லைட்டுமே ஆன் ஆகிடுச்சு. இது வந்து ஆம்பிளிஃபையருக்கு உள்ளது, இது வந்து லைட்டுக்காக உள்ளது. ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா 5 o'clockலேருந்து பாடிட்டு இருக்கு, ஒரு ½ hour பாடிட்டு இருக்கு. 7 o'clock வந்து இது ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6:30 மணிக்கு தான் லைட்டு வந்து ஆஃப் ஆகும். அதுபடி தான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைம் செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் அந்த டைம் செட் பண்ணியிருக்கோம். இதில்